திருத்தணி அருகே பெற்ற தந்தையை 2 மகன்கள் சேர்ந்து காப்பீட்டு பணத்துக்காகவும் அரசு வேலைக்காகவும் கொடிய கட்டுவிரியன் பாம்பை கடிக்க வைத்து கொலை செய்த கொடூர சம்பவம் கேட்போரை கதிகலங்க வைத்துள்ளது. பொதட்டூர்பேட்டை பகுதியை சேர்ந்த 56 வயதான கணேசன் என்பவர் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது கட்டுவிரியன் பாம்பு கடித்ததில் உயிரிழந்தார். உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த அவரது மகன்களான 29 வயது மோகன்ராஜ், 26 வயது ஹரிஹரன் அதைத் தொடர்ந்து காப்பீட்டு நிறுவனத்தை அணுகிய போது அந்த நிறுவனத்தாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. தனது தந்தையின் பேரில் 6 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட 3 கோடி ரூபாய் பாலிசி பணத்தை தருமாறு மகன்கள் இருவரும் கேட்டதால் கணேசனின் மரணம் தொடர்பாக விசாரிக்குமாறு பாலிசி நிறுவனத்தார் புகார் அளித்தனர். தனிப்படை நடத்திய புலன் விசாரணையில் நாகப்பாம்பை கடிக்க வைத்து தந்தையை கொல்ல முயன்ற 2 மகன்கள் அதில் தந்தை பிழைத்ததால் 1.5 லட்சம் ரூபாய் கூலி கொடுத்து கட்டுவிரியன் பாம்பை பிடித்து வந்து கடிக்க வைத்து கொன்றது 3 மாதங்களுக்கு பின்னர் உறுதியானது. அதைத் தொடர்ந்து 2 மகன்கள், அவருக்கு உதவிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர்.